குட் மார்னிங். ரொம்ப நாளாக ஸ்வீட் ஒன்றுமே பண்ணாததுனால பாதாம் பர்ஃபி பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். பாதாமை ஒரு 1/2 ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுட்டு தொலியெல்லாம் எடுத்துட்டு சேம் மெஷர்மெண்ட்டு ஒரு கப்பில் சர்க்கரை எடுத்து அது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் நெய்யும் அதோடு ஆட் பண்ணி கொதிக்க விட்டேன். கொதிக்க விடும்போதே முதலையே ஒரு மணத்துக்காக வேண்டியும் கலருக்காக வேண்டியும் குங்குமப்பூவை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய்யையும் விட்டுட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டே இருந்ததுக்கப்புறமா அது நெய் நல்லா அதோட சேர்ந்துண்டு வரும். சேர்ந்துண்டு வந்ததுக்கப்புறமா கட்டி இல்லாமல் அதை அழுத்தி அழுத்தி கிண்டி விடணும். அப்போ தான் நல்லா ஒன்றோட ஒன்று அது சேர்ந்துக்கும். இப்படியே ஒரு 20 மினிட்ஸ் நல்லாவே அதை கிண்டின்னு இருக்கணும். அடியும் பிடிக்கக்கூடாது. நான்ஸ்டிக் இருந்தால் பெட்டர், இல்லைனாலும் கனமான பாத்திரம் ஆல்சோ இட் இஸ் ஓகே. ஒரு 20 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இன்னும் ஒரு ஸ்பூனு நெய் எடுத்துட்டு அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஷைனிங் கொடுக்கும் பாதாம் பர்ஃபி. எப்போவுமே பர்ஃபிக்கு ரொம்ப நெய் வேண்டாம், ஆனாலும் ஒரு ஷைனும் ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் நெய்யோடு சேரும்போது. அதனால் அதோடு சேர்த்து அப்படியே இன்னும் 10 மினிட்ஸ் நல்லா கிண்டின்ட்டுருக்கோம். கிண்டின்ட்டுருக்கும்போதே நம்ம கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் பண்ணுவோம் அது கிண்டும்போது. ஸோ அப்போ அது சேர்ந்துட்டு வரதுன்னு அர்த்தம். இப்போ இன்னும் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணிகிட்டே இருந்ததுக்கப்புறமா 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கே தெரியும். அது இந்த விலக்கி பார்க்கும்போது அது ஒரு மாதிரி கரகரப்பு தெரியும் அதில். ஸோ அது சேர்ந்துண்டு வரும். இப்போது அப்படியே உள்ள கிண்டும் போதே தெரிஞ்சிடும். அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் உடனே. அதுதான் கரெக்டான பதம். உடனே ஒரு ஃப்ளாட்டாக உள்ள ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சு நல்லா தட்டி கொடுத்துடணும். அதை தட்டி கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அதை இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுறணும். டைமண்ட் ஷேப்போ இல்லை ஸ்கொயரோ விருப்பப்படி எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் ஆற வச்சிடுறது நல்லது. அப்போ தான் அது சேர்ந்து இறுகிக்கிட்டோ நல்லா வரும். அது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கழித்து நமக்கு ஈஸியாக வரும். நான் ஒரு சின்ன தட்டில் இந்த ஹல்வா பதத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அது சும்மா ஃபார் டேஸ்ட்டுக்கு பண்ணது. இப்போ பாதாம் பர்ஃபி ஜோராக ரெடி ஆகிடுத்து. எல்லோரும் பண்ணி பாருங்கோ.